வணக்கம். வெல்கம் டு வெளிச்சம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கோவில் மணி. கோவில் மணியுடைய சிறப்பம்சமும் எதற்காகலாம் கோவில் மணியை பயன்படுத்துகிறாங்கங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். மணி அடிக்கிறதுல இவ்வளோ விஷயமானு நீங்கள் கேட்கலாம். அது என்னென்னா மணியான தகவல்களை உங்கள்கிட்ட நான் பகிர போகிறேன். மணியை எப்பவும் ஒரே மாதிரியாக அடிக்கக்கூடாது. மெதுவாக அடித்தா அரக்கிய பாத்தியதிகள் சமர்ப்பிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். கனகனன் அடித்தா தீப ஆராதனை ஆகிறது என்று அர்த்தம். ரெண்டு பக்கமும் விசேஷமாக அடித்தா திருமஞ்சனம் நடக்கிறதுன்னு அர்த்தம். மெதுவாக அடித்தா பகவான் அமுது செய்கிறாருன்னு அர்த்தம். மணியின் தோணியை வச்சே கோவிலில் என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மணி அடிப்பதை மகான்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். மணியை வலது கையில் எடுத்து இடது கையில் மாற்றிக்கொண்டு கற்பூர ஆரத்தி தட்டை எடுக்கணும். இடது கையிலிருந்து வலது கைக்கு மாற்றிக்கொண்டு கீழே வைக்கணும். இடது கையால் எப்பவுமே மணியை எடுக்கக்கூடாது. கண்டை என்பது சாமானியமல்ல. அதில் பிரணவம் துவனிக்கிறது, தேவதைகளை வரவழைக்கிறது, துஷ்ட பிரகிருதிகளை ஓட்டுகிறது. பகவானுக்கு அமுது காணும்போது நிசப்தமாக இருக்கணுங்கிறதுக்காக அமங்கலமான பேச்சுகள் காதில் விழக்கூடாது. யாரும் எதை பற்றியும் சிந்திக்கக்கூடாது. ஒரே நிலையில் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மணியின் ஓசையை எழுப்புகிறாங்க. மீண்டும் ஒரு அடுத்த அற்புத பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.